Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. அடுத்த முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் இன்னைக்கு 21 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். இது என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கறத எமது செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்கலாம். தாய்மானவன், எந்தெந்த 21 மாவட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஜூன் மாதம் வெப்ப அலை வீசக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதே சமயம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தமட்டில் கேரள பகுதிகளில் அடுத்த 2 முதல் 3 தினங்கள்ல துவங்கக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு 7 நாட்களுக்கு பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலோடு கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய, அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படியாக வருகின்ற 7ஆம் தேதி வரைக்கும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்கள்ல 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 39 அல்லது 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 அல்லது 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டிலும் 1 முதல் 5ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதியில், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழகத்தில் இன்னைக்கு 21 மாவட்டங்கள்ல மழைக்கான எச்சரிக்கையும், நாளை 22 மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம கேட்டோம். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.